நம்மளுக்கு ஒரு 40 வயசு, 35 வயசு வந்தாக்காலே டாக்டர்ஸ் முதல்ல சொல்லக்கூடிய வேலை, நீங்க டீ குடிக்கிறத நிப்பாட்டுங்க, காஃபி குடிக்கிறத நிப்பாட்டுங்க. இதுக்கு என்னய்யா எப்படியா செய்யணும்னு சொன்னாக்கா, அது சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது மாத்திரைகள் இருக்கும், அது இதெல்லாம் இருக்கும் அது. ஆனா அது கரெக்டான வழியான்னு சொன்னாக்கா அப்படி கிடையாது. நம்ம வந்து பொதுவா இந்த டீயோ, காஃபிக்கோ நம்ம வந்து பழக்கப்படுறது ஏன்னு சொன்னாக்கா, உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஒண்ணு கசப்பு சுவை, இன்னொன்னு வந்து துவர்ப்பு சுவை. இந்த 2 சுவையும் குறைஞ்சு போகும்போது தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா டீ மீதைக்கும், காஃபி மீதைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கிரேவிங் அந்த அடிக்ஷன் சொல்லுவோம்ல, அது வரும் ஆக்சுவலா. இந்த அடிக்ஷனை மாற்றணும்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து இயற்கையாகவே துவர்ப்பு சக்தி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்காலே டீயில் உள்ள அடிக்ஷன் போயிடும். கசப்பு சக்தி கசப்பு சுவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்காலே காஃபி மேதைக்கு உள்ள அடிக்ஷன் போயிடும் உங்களுக்கு. நம்ம இந்த டீயை இன்னைக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த மாதிரியான வேரியஸ் டைப் ஆஃப் ஹெர்பல் டீஸு. இது வந்து லோட்டஸ் டீ, அதிமதுரம் டீ, ரோஸ்ட் ஹெர்பல் டீ, சுக்குமல்லி டீ, இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து உடம்புக்கு துவர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னாக்காலே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு இல்லை 11 மணிக்கு டீ குடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டீயை போட்டு குடிச்சிருங்க. அதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரெகுலரான அந்த டீயை குடிக்கணும்னு சொன்னாக்கா குடிச்சிங்க நீங்கள். ஆனால் வெவ்வேறு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அந்த டீயை குடிக்கணுங்கிற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான துவர்ப்பு இது கொடுக்குதுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி நீடு வந்து ஃபில்லப் ஆகிடும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த டீயை வந்து விட்டுடுவோம் நம்ம.